சார் சுகருக்கு வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன், இன்சுலின் போடுறேன், 4-5 மருந்து சாப்பிட்றேன், தேன்கனி இதை சாப்பிட்றேன், என்னத்தை செஞ்சாலும் கண்ட்ரோல்ல வரலையே சார். இதெல்லாம் செய்யுங்க. ஆனா இதுக்கு மேல லிவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஒண்ணு கண்டிப்பா செய்யுங்க. மெட்ஃபார்மின்ற மெடிசன் எல்லாரும் போடுறீங்கல்ல, அது ஏன் சார் கணையத்துல வேலை செய்யாம எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் அவுட்புட்டை ஏன் பிளாக் பண்ணோம்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? குளுக்கோஸோட ஸ்டோர் மாலிகுல் கிளைகோஜன் லிவர்ல இருந்து ரிலீஸ் ஆகுதா இல்ல பான்கிரியாஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுதா சார்? இன்னும் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. சார் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் நார்மலா தானே இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? லிவர்ல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய பண்புகள், லிவர் மூலமா நடக்கக்கூடிய பண்புகளை சரி பண்ணுங்க. நீங்க வாக்கிங் போறதுனால பெரிஃபரல்ல உள்ள மசில் மெக்கானிக்ஸை வேணா குளுக்கோஸோட டிஸ்போசல் சிஸ்டம் ரெடி பண்ணலாம். மண்டேல கண்டினியூஸ் திங்கிங்னால எக்ஸஸா குளுக்கோஸ் தேவைப்படுது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா ரிப்பீட்டட் சஜிதா முக்கியம். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா முழுமையான இரவு தூக்கம் முக்கியம். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா கருணை உள்ளம் முக்கியம். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா தேவையில்லாத கோபத்தை தவிர்க்கிறது முக்கியம். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா பரபரன்னு அவசரப்படுறதை தவிர்க்கிறது முக்கியம். கண்டதை நினைச்சு பயத்தை தவிர்க்கிறது முக்கியம். இந்த குணநலங்கள்லாம் நீங்க சஜிதா செஞ்சு அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது மூலமா உங்க உடம்புல தானா நடக்கும். குளுக்கோஸ் தானா மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்குள்ள வரும்.